ஒருநாள் அதிபர் மாளிகையில் உள்ள படிப்பக அறையில் படித்துக் கொண்டிருந்தார் அதிபர் ஆபிரகாம் லிங்கன். ஊழியர் ஒருவர் அவரிடம் சென்று தங்களை சந்திக்க பாதிரியார் ஒருவர் வந்திருப்பதாகச் சொன்னார். சந்திக்க அனுமதி தந்தார் ஆபிரகாம் லிங்கன். அவருடன் உரையாடிக் கொண்டிருக்கையில், தாங்கள் எந்தவிதமான மதச் சடங்குகளிலும் ஈடுபடுவதில்லையே, அப்படியெனில் மதம் பற்றிய தங்கள் கருத்து என்ன என்ற கேள்வியை முன்வைத்தார் அந்த பாதிரியார். இந்தக் கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத அதிபர், நல்லதைச் செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, கெட்டதைச் செய்யும்போது எனக்கு கவலை ஏற்படுகிறது, அதுதான் எனது மதம் என்று சொன்னார். சமூகமும் மக்களும் சுதந்திர காற்றை முழுமையாகச் சுவாசிக்க வேண்டும் என்ற பெருங்கனவு கொண்ட லிங்கன் 15 வயதில் தாம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 2 ஆண்டுகளில் அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்பட்டு அடிமைத்தனம் ஒழிக்கப்படும் என்ற வரலாற்றுச் சிறப்பு மிக்க பிரகடனத்தை அறிவித்தார். ஆனால் அவர் அதை பெருமையாக நினைக்கவில்லை. மாறாக, முட்புதர்கள் இருந்த இடத்தில் மலர்களை மலரச் செய்தான் லிங்கன் என்று வரலாறு என்னை குறிப்பிட்டாலே போதும் என்றார். ஆனால் வரலாற்றின் பார்வை வேறாக இருந்தது. 2வது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் தனது மனைவியுடன் நாடகம் பார்த்துக் கொண்டிருந்தபோது ஜான் பூத் எனும் நாடக நடிகன் அதிபர் லிங்கனை சுட்டுக் கொன்றான்.